இன்னைக்கு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா, பிக்னிக் ஸ்நாக்ஸ் நான் பேர் வச்சிருக்கிறேன். பிக்னிக் எடுத்துட்டு போற ஸ்நாக்ஸ் ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கணும். அதே நேரத்தில ஈஸியா பண்ற மாரியும் இருக்கணும். இது பண்றதுக்கு ஒரு பவுல்ல 1 கப் கோதுமை மாவு, 1 கப் மைதா மாவு, கூடவே கொஞ்சமா உப்பு, 1/2 டீஸ்பூன் ஓமத்த இந்த மாரி கையில கசக்கி சேர்த்துக்கோங்க. கட் பண்ண கருவேப்பில கொஞ்சமா சேர்த்துட்டு, நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இதில பார்த்தீங்கன்னா, 1/4 கப் எண்ணெய் சேர்க்கிறேன். எண்ணெய் சுட வைக்க வேண்டாம். நார்மலா இருக்க எண்ணெயே சேர்த்து நல்லா கலந்து எடுத்துட்டு, தண்ணி ஊத்தி பூரி மாவு பதத்துக்கு பெசஞ்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் டைட்டா பெசஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு பெசஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி ஒனராம இருக்கிறதுக்கு பெரட்டி வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் விட்டுட்டு அப்புறமா நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். 15 நிமிஷம் கழிச்சு மாவு ஒரு வாட்டி பெசஞ்சு எடுத்துட்டு, கொஞ்சமா தேவையான அளவு மாவு எடுத்துட்டு மீதி மாவு ஒனராம இருக்க மூடி வச்சுருங்க. இது ஒரு சிசரை வச்சு இந்த மாரி கட் பண்ணி எடுத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாவும் இருக்கும். அதே நேரத்தில இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கும். நீங்க பண்ணணும்னு கூட அவசியம் இல்ல. வீட்ல இருக்க குழந்தைங்களே வந்து பண்ண ரெடியா இருப்பாங்க. இப்ப இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிரலாம். கொஞ்சமா உப்பு, காஷ்மீரி மிளகாய் தூள், சாட் மசாலா சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இதெல்லாம் போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. எண்ணெயில போடும்போது ஹை ஃப்ளேம்லயும், கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா மீடியம்க்கும், லோக்கும் நடுவுல வச்சு பொறுமையா பொன்னிறமா வர்ற அளவுக்கு பொரிச்சு எடுத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டியா இருக்கும். சுட சுட சுட்டு எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பொடியை கொஞ்சமா தூவி கலந்து எடுத்துக்கோங்க. சூடா இருக்கும் போதே இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் என்னங்க, எந்த பிக்னிக் போனாலும் இதை செஞ்சு கொண்டு போங்க. அருமையா இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.